4000 எங்க இருக்கு? 100,000 எங்க இருக்கு? இங்கே ஒரு ட்வீட் போட்டு தான் முக்கால்வாசி டென்ஷனே வந்து ரிலீஃப் பண்ணியிருக்காங்க. எல்லா யூடியூப்லேயுமே வந்து இது நடந்துச்சு H1B அப்படின்னு பேசுவாங்க. நம்ம வந்து ஆனால் ஒரு ஃபேக்சுவலாக பேச போகிறோம். ஓகே, ஐ திங்க் டிசிஎஸ் த ஒன்லி இந்தியன் கம்பெனி இந்த லிஸ்ட்லேயே. டிசிஎஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இன்ஃபோசிஸ்லாம் பின்னாடி தான் இருக்குது டாப் 5ல. ஸோ டிசிஎஸ் 88 லட்சம். அதாவது ஒரு காலத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்ம அமெரிக்காவே போவோம். ஆனால் இப்போ பணம் இருந்தால் தான் அமெரிக்காவே போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்து இருக்குது. இன்னைக்கு நம்ம அதை தான் பேச போகிறோம். மோசரி டாக்ஸ் மற்றும் தமிழாசியில் H1B விசா பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் பேச போகிறோம். இது எப்படி இருக்கு தெரியுமா முகன்? 1,01,000 2,000 4000 பீப்பிளுக்கு பிம்பா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஏற அடுப்பானுங்க போல இருக்கு இனிமேட்டு. அதாவது தலைவன் ட்ரம்ப் வந்து விட்டுக்கிட்டே இருக்காப்புல. அவனாட்டு வந்து நான் போடுறேன்டா சைன், நீங்கள் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை, இப்போ நம்ம இந்த ஷூட் எடுக்கிற டைம் வந்து ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஈவினிங் 5 மணிக்கு கரெக்டாக 48 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆமாம் ஒரு இது சைன் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோஸ் ஆல்ரெடி வந்திருக்கு, எல்லாம் பார்த்துருப்பீங்க. H1B விசாக்கு நீங்கள் வரணும்னா $100,000 பே பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து அது ஒரு வாட்டி கேட்கும் போதே லைட்டாக உள்ள பதட்டமாக இருக்குது. அதுதான் அவர் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் லைன் கரெக்டாக இருக்குது. முன்னாடிலாம் சம்பாதிக்கிறதுக்கு தான் யூஎஸ் போனோம். இப்போ அவங்க நம்மளை வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. வச்சு அவர் நீட்டாக முடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். இவங்களோட மெயின் ஸ்ட்ரீம் இன்கமே நம்மளை வச்சு தான் இருக்குது. நம்மளும் கொஞ்சம் பார்ப்போம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி டேரிஃப் போட்டுட்டு இருந்தார்ல. கரெக்ட். இது ஒரு ஹியூமன் எக்ஸ்போர்ட். இந்தியா ஹியூமன் எக்ஸ்போர்ட் பண்ணுது, அதுக்கு ஒரு டேரிஃப். ஆமாம். இல்லை இதில் என்ன விஷயம்னா இவங்க போடுறது எல்லாமே ஓகே. ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை அவர் கொடுத்ததில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து எதுவுமே வந்து ரொம்ப டீட்டெயிலாக இல்லை. இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. கூட இருந்தவர் வந்து H1B விசாக்கெல்லாம் 100,000 அப்படின்ட்டாங்க. உடனே அப்படி நம்ம ஆட்கள்லாம் வந்து யூஎஸ்லேயும் சரி இந்தியாலையும் சரி இருக்கிற இந்தியன்ஸ் மற்ற ஏஷியன்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக பதற ஆரம்பிச்சிட்டாங்க. கன்ஃபியூஸ். ஐயோ 100,000 நம்ம எங்கே போகிறது? அங்கே இருக்க கோடீஸ்வரன்களே 100,000 கொடுத்து எவனும் அங்கே இருக்க மாட்டான். இவன் வந்து எவ்வளோ நீங்கள் பாருங்க ப்ரோ, லைக் இதுக்கு முன்னாடி ஒரு 4,000 4,000. ஆமாம், 4,000 எங்கே இருக்கு? 100,000 எங்கே இருக்கு? இங்கே 4,000 தானே நம்மளுக்கு. ஏன்னா நம்ம பிஆர் வாங்குறதுக்கு ஆளுக்கு ஒரு 4,000 ரூபா கொடுப்பா அப்படின்றாங்க. கொடுத்துட்டு போகிறோம், சந்தோஷமா நீட்டாக இது பண்ணுறாங்க. ஆனால் இந்த அதான் 100,000 எல்லாருமே பதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு உண்மை இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து அந்த வெள்ளிக்கிழமை 5 மணிக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. எல்லாருமே வாட்ஸ்அப்பில் பயங்கர யூஎஸில் வந்து பயங்கர ட்ரெண்டியாக ஆரம்பிச்சோன்னே எல்லா கம்பெனிலுமே இந்த மேஜர் கம்பெனிஸில் வந்து அந்த இமிக்ரேஷன் ஒரு டீம் அந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஏன்னா அங்கே H1B வந்து எம்ப்ளாயர் ஸ்பான்சர் மூலமாக தான் நீங்கள் பண்ணணும் அவங்க இது ரூல் படி. ஸோ அங்கே உள்ள அந்த டீம் வந்து இவன் இந்தியா போகிறோன்னு தெரிஞ்சனால உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது, உடனே வந்து நீங்கள் ஃப்ளைட் விட்டு இறங்குங்கன்னு சொல்லி ஃப்ளைட்டில் இருந்தவங்க இந்தியாவுக்கு போகணுன்னு தெரிஞ்சவங்க இறங்கி வந்திருக்காங்க. ஆமாம், இது மட்டும் இல்லை, நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அமேசான் மற்றும் மைக்ரோசாஃப்ட் வந்து உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் H1B வச்சுருக்காங்க. உடனே அடுத்த 48 ஹவர்ஸ்க்குள்ள ஏர்போர்ட்டுலாம் வந்துட்டு பயங்கரமாக சண்டை கிண்டெல்லாம் நடந்திருக்கான். ஏன்னா அதாவது வந்து கதவை சாத்திட்டாங்களாம். ஃப்ளைட்டோட கதவை தர அப்படின்னு நம்ம ஆளுங்க. ஒரு மனுஷனை எவ்வளோதான் பண்ணுறது அப்படின்னா இவன் தான் அடி வாங்கியிருக்கான் போல இருக்கு எல்லா இடத்துலையும். அப்படின்ற பெரிய விஷயம் இல்லை. எத்தனை பேர் ஒரு பர்சனல் விஷயத்துக்கு ஊருக்கு கண்டிப்பாக. ஆமாம், லைக் எமர்ஜென்சி அப்பா ஆப்ரேஷன் அப்படி இப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இருப்பாங்க. திடீர்னு இந்த மாதிரி விஷயம் கேட்டுட்டு ஓடுற மாதிரி இருந்தது. இல்லை அதுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக கொடுத்தாங்களா கொடுக்காதனால நீ சஸ்பென்ஸ்லேயே இருடா அப்படிங்கிற மாதிரி இருக்க வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் ப்ரெஸ் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க, ஒயிட் ஹவுஸ் ப்ரெஸ் செக்ரட்டரி கேரலின் அவங்க ஒரு ட்வீட் போட்டு தான் முக்கால்வாசி டென்ஷனே வந்து ரிலீஃப் பண்ணியிருக்காங்க. எல்லா யூடியூப்லேயுமே வந்து இது நடந்துச்சு H1B அப்படின்னு பேசுவாங்க. நம்ம வந்து ஆனால் ஒரு ஃபேக்சுவலாக பேச போகிறோம். ஓகே, ஸோ அந்த ஒரு ட்வீட் என்னென்னா அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, கவலைப்படாதீங்க, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் H1B இருக்கவங்களுக்கு இது வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஆல்ரெடி நீங்கள் வெளிநாட்டில் இருந்து இங்கேருந்து போகிறதோ H1B வச்சு போகிற ட்ராவலுக்கும் எதுவுமே ஆகாது. புதுசாக வர்ற அந்த H1B அப்ளை பண்ணுற புது பெட்டிஷன்களுக்கு மட்டுமே இந்த 100,000 வரும்னு சொல்லிட்டு நீட்டாக வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவும் இதை வச்சு தான் வந்து பேச போகிறோம். மற்ற மாதிரி நம்ம தயாத்தைக்கான்னு குதிக்க போகிறதில்ல. ஆமாம், இது இல்லை, இதுதானே இப்போ நடந்திருக்கு. தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒன்று நடந்தது மோகன். என்ன ப்ரோ, இந்த தெரிஞ்ச விஷயம்தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி கோவிடு நிப்பாட்டிட்டாங்க. இது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் கிட்டத்தட்ட. திடீர்னு நீ ஃப்ளைட், நான் அடுத்த நாள் ஃப்ளைட் ஏறணும். மார்ச் 22ஆம் தேதி ஜி வந்தாரு, பாரத் பந்து அப்படின்ட்டார்ல. என்ன பந்து? ஏதோ பந்து, எல்லாத்தையும் பந்து, பிளேன் எடுக்க மாட்டாங்க. நம்ம கிளம்பி வந்திருந்தாலே நீட்டாக போயிருந்துருக்கலாம். அவர் பண்ண பீதியில் வந்து நம்மளால ஃப்ளைட்டே எடுக்க முடியல. இது மாதிரி தான் இப்போ இவர் பண்ணுற உலகத்தின் நாட்டாமை இவர் பண்ணுற பீதினால ஏறுன்னு இறங்குன்னா எங்கேருந்து போகிறது?
லைக் நான் நேற்று தூங்குறப்போ என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். வந்துட்டு அப்போவே நான் போய் பார்த்தேன், எந்த அளவு நியூஸுமே வந்துட்டு இல்லை. லைக் பொத்தாம் போலவா இனிமேல் 100,000 அப்படின்ட்டு போயிட்டாங்க. இப்போ இவர் சொன்ன அந்த ட்வீட்டு இவர் காலைல எனக்கு அனுப்புனாரு, இல்லை இதுதான் நிலவரம் அப்படின்னு. அதை படித்து பார்த்தா அப்படி கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இருக்கு. எஸ் நேற்று தூங்குறப்போ நான் பார்த்தது வந்துட்டு அவன் சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டு யூஎஸ்ல இருக்கவன் தான், அவன் ஃபுல் வேலிட் கன்சர்ன். பார்த்த உடனே பயந்துருவாங்கல்ல, லைக் யாராக இருந்தாலுமே என்னடா நம்ம இங்கே வீடு வாங்கியிருக்கோம், கார் வாங்கியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், அது பண்ணியிருக்கோம், ஊருக்கு வந்து உட்காந்துருக்கோம், இவன் வேறு 100,000 கொடுத்தா தான் அங்கே வர சொல்லுவேன் அப்படின்னா என் ப்ராப்பர்ட்டி அங்கே இருக்கிறது என்ன ஆகுறது? ஃபுல் வேலிட் கன்சர்ன். ஆனால் ஏகப்பட்ட இதாகும், அப்படி அது ஒரு எக்கனாமிக்கே ஷேக் பண்ணிடும் அப்படி தான் நினைக்கிறேன். அது அப்படி நடந்து இருந்திருந்தால். பட் ஆனால் அதை சொல்லவும் இவங்க இல்லை, அந்த ஒரு நாள் பீதியிலே விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. எப்படி தெரியுமா, அங்கே சொல்லுவாங்கல்ல, அமெரிக்காவில் தான் ஆரம்பிச்சது TGIF, தேங்க் காட் இட்ஸ் ஃப்ரைடே. ஓகே, இங்கே வந்து ஐயோ TGIF எங்க ஃப்ரைடே சாயங்காலம் போட்டால் எப்படிரா TGIF? சாயங்காலம் 5 மணிக்கு இல்லை, இது ஃப்ரைடே த 13th மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. எல்லாரும் பீதியில் இருக்கானுங்க. கரெக்ட் கரெக்ட். அந்தம்மா அவங்க இந்த ட்வீட் போட்டதுலேயே வந்து கடைசியில் ஹாப்பி வீக்கெண்ட் அதுக்கப்புறம் எல்லாம் ஜாலியாக இருக்கப்பா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. Oh my God, பட் it's எனிஹவ் so- அது ஒரு சைடு அங்கே இருக்கவங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு இப்போ நம்ம தெரிஞ்சாலும் இனிமே இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வேணா நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஐ மீன் நான் வந்து ஒரு நார்மல் ஒரு ப்ரைஸ் ஹைக்கு மாதிரி இப்போ நம்ம ஆஸ்திரேலியாலே இருக்குது. ஸ்டூடெண்ட் விசா நம்ம பேசியிருக்கோம், லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் கொஞ்சம் ஏற்றிருக்கோம் அப்படின்னு நம்ம ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்லாம் வந்து ஒரு டேட் சொல்லிடுவாங்க, கட் ஆஃப் டேட். கோயிங் ஃபார்வர்ட் 1 ஜூலை நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்லேருந்து நாங்கள் இது பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டுட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது வந்துட்டு ஆல் ஆஃப் அ சடன் இனிமே இப்படிதான் அப்படின்னு எல்லாரும் அதிரி பதிரி பறக்க வச்சு இதுதான்டா எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இனிமே இப்படிதான். இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி தான், அந்த கோவிட் டைமில் எதுவோ பெரிய லாக்டவுன் லெவலுக்கு சைனை போடு முடிஞ்சு அவ்வளோதான் இல்லையா? நான் பார்த்தேன், அந்த வீடியோ கூட பார்த்தேன். ஒருத்தர் நின்று பேசுறாரு, இதுதான் நாங்கள் பண்ண போறோன்றாரு. தலைவர் உடனே பேனா எடுத்து சைன் தலைவர் எப்படின்னா நம்ம சாட் ஜிபிடி ஜெமினியவே கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ என் ஃப்ரெண்டெல்லாம் அங்கே யூஎஸ்ல இருக்க அவங்கள்ட்ட பேசுகிறவே சொன்னாங்க, என்னடா ஒரு டீட்டெயில்ஸ் இல்லை, என்ன பண்ணலாம், சரி நம்ம சாட் ஜிபிடி ஜெமினிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கொண்டு அப்லோட் பண்ணி எல்லாம் போட்டு சாட் ஜிபிடி ஜெமினிட்ட கேட்கும்போது அதுவே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, என்ன சொல்ல வர இருக்கலாமா இருக்கக்கூடாதா ஏஏ வந்து நம்ம தலைவை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காடா பாத்துக்க. அந்த இது வேணுங்க, வேணும். அந்த ஒரு இனிஷியல் கன்ஃபியூஷன் தான் அவருக்கு வேணும், அந்த கியாஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் எதுக்கு அப்போ இதெல்லாம் பண்ணுறாருன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எதுக்கு பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? ஒய் ஹி ஹேஸ் டு டூ திஸ், வேணாம் ஒய் அமெரிக்கா இஸ் டூயிங் திஸ் அப்படிங்கிறது. ஐ மீன் டாப் ஆஃப் த ஹெட் இட்ஸ் ஜஸ்ட் அஸ் பிளெயின் சிம்பிள் ஆட்டிடியூட். அவங்களுடைய ஃபிலாசபி என்ன? இப்போ வந்து இந்தியா அப்படின்னா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் நேஷன் அப்படின்றோம், செக்யுலரிசம் அப்படின்றோம். அங்கே வந்து கேபிட்டலிசம் இஸ் த கோ, ஜஸ்ட் ஃபாலோ த மணி. ஒரு கிளாமர் இருக்கணும், காசு இருக்கணும். நீ காசு இருந்தால் பெரிய ஆள், ஆனால் எல்லார்கிட்டையும் காசு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நாடு அது. அப்போ இந்தியன்ஸ் மட்டும் காசு இருக்கக்கூடாதா? இந்தியன்ஸ் கிட்ட காசு இருந்தா இல்லைன்னா இல்லை போ அப்படின்ற மாதிரி ஒரு நாடுன்ற நான். எனக்கு வந்துட்டு டு ஷோ த அத்தாரிட்டேட்டிவ் அகெயின் அந்த மாதிரி தான் எனக்கு. அதாவது என்னடா ரொம்ப ஆடுறீங்க எங்கடா அப்படின்ட்டு பண்ணுவாங்க சில பேர். இல்லை எப்பவுமே நான் ஐ மீன் ஒருத்தன் நல்லா இருந்து நல்ல பவர்லயே இருந்து பழகுனவனுக்கு திடீர்னு ஒருத்தன் புதுசா ஒருத்தன் முளைச்சு வர்றான் அப்படின்னா டவக்குன்னு அவனோட வீக்னஸ் பாயிண்ட் என்ன, அதை அடி அந்த மாதிரி எனக்கு. நீ கூட ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களா இந்த மாதிரி நம்ம ஆட்கள் அங்கே ஏதோ ஓவரா பண்ணும்போது இதெல்லாம் பார்த்துட்டே தான் இருப்பாங்க, என்ன ஓவரா ஆடுறீங்களா? சரி இல்லை அந்த வீடியோ ஞாபகம் இருக்கா? எல்லாருமே பார்த்துருப்பாங்க. சோஷியல் மீடியாவில் ஹெவியாக வந்தது. ஒருத்தர் வந்து கார்லேருந்து வீடியோ எடுத்துட்டு ஐ வாண்ட் மை சில்ட்ரன் டு க்ரோ இன் அமெரிக்கா நாட் இன் இந்தியா அப்படின்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கன்ஃபார்ம் இமிக்ரேஷன் பாலிசிஸ்ன்றது எந்த கவர்மெண்ட் வருதோ வரலையோ, யாம இருக்கானோ இல்லை, இதெல்லாம் வந்து இப்போ நம்ம IAS நம்ம கலெக்ட்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அப்படின்னு இருக்குன்னா அவங்க அந்த வேலையை பார்க்க தான் போகிறாங்க. இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கிறோம், நாளைக்கு வந்து ஆளுங்கட்சியாகவும், ஆளுங்கட்சியாக இருக்கிறோம் எதிர்கட்சியாக, அவங்க வேலை அதனால மாற போகிறதில்ல. ஆனால் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த சோஷியல் மீடியாவில் போடுற விஷயங்கள் ப்ரெஷரை உருவாக்கும், பொலிட்டீஷியன் மேலே ப்ரெஷரை உருவாக்கும். பொலிட்டீஷியன் ஒன்றையும் போய் இவங்களை வந்து ப்ரெஷர் பண்ணுவோம், இதெல்லாத்தையும் ஃபாஸ்ட் பண்ணுன்னு. அதுக்கு தானே இந்த கையெழுத்து போடுற விஷயம் எல்லாமே. நமக்கு அது ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி டேட்டாவும் இருக்குது பாருங்க. அவங்க சொன்ன அந்த இதுலேயே 71%, அதாவது எவ்வளோ 65,000 H1B விசாஸ் பண்ணுவாங்க போல, 71% ஐ மீன் ஆல்மோஸ்ட் 70% வந்து இந்தியன்ஸ் தான் வந்து. அதுக்கப்புறம் தான் சைனீஸ். எனக்கு இதில் ஆச்சரியமான விஷயம்,
71% நம்ம தானா? நடுவுல அந்த சைனீஸ் அவங்கள பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் மார்க்கெட் வேற பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு போல. ஏன்னா இப்போ நான் ரீசெண்டா சைனாக்கு போயிட்டு வந்திருந்தேன்ல, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, அவங்களே அவங்களே அவங்க இப்ப செல்ஃப் ரிலையன்ட்டா ரொம்ப Of மாறிட்டாங்க. course bro. அதனால தான் நீங்க வேற பார்த்தீங்கன்னா, அந்த லெவல்ல டரிஃப் விஷயம் வந்தப்போ கூட, நீ 50 கண்டுக்கவே இல்ல. நான் 100 100 நீ 100 நான் 100 நம்ம எல்லாரும் பார்த்தோம் அத. நீங்க முதல் சொன்ன அந்த மாதிரி தான் 10,000 20,000 அது மாதிரி சைனா படம் சொல்லிட்டு அப்பதான் எனக்கு அதான் ஆச்சரியமா இருந்துச்சு. ஓ அப்போ 70% நம்ம 30% தான் ரிமைனிங் ஆல் all over, அரவுண்ட் yes. வேர்ல்ட். அப்போ பாருங்க அதுதான் ஒரு மெயின் பாயிண்டா கையை வைக்கலாம். நீங்க போயிட்டு வந்தேன்னு சொல்றீங்கல்ல, எனக்கு தெரியல எவ்வளவு தூரம் நான் போகல. ஆனா இப்போ நியூஸ் எப்படின்னா, சைனா வந்து ஆல்ரெடி வந்து தே ஆர் ஃபோக்கஸிங் ஸோ மச் ஆன் ரெனியூபிள் எனர்ஜி. yeah. அது ஒன்று தான் உங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா முதல்ல வந்து மேனுஃபேக்சரிங் கொண்டு வரதுக்காக போட்டு எரின்னு எரிச்சு கேவலமாக்குனாங்க ஏரை. Correct. சரி ஓகே, நான் இப்போ மேனுஃபேக்சரிங்கில் கெத் ஆகிட்டேன்டா. ஆப்பிள் டிசைன் தான் பண்ணுறான், அசம்பிள் என்கிட்ட தான் பண்ணுறான். Assembly டெஸ்லா ஏதாவது இங்கே வரும், வாட் எவர் இட் இஸ் ரைட், அது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அடுத்த கட்டம் என்ன, நான் இதுக்காக எவ்வளோ வந்து என்ன நானே அழிச்சுக்கிட்டனோ அது எல்லாத்தையும் சரி செய்யறது நான் ரெனியூபிள் எனர்ஜி போகிறேன். அங்கே போயிட்டாங்க. அப்போ ஆப்வியஸாக நீங்கள் சொல்ற மாதிரி நீ 100% போடுறியா, நான் 150% போடுறேன் டாரிஃப். கரெக்ட். வந்து தான் ஆகணும் என்கிட்ட அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குது. அங்கே தான் ஹியூமன் எக்ஸ்போர்ட், ஒரு நல்ல ஹியூமன் எக்ஸ்போர்ட். நீங்க வந்து இந்த இந்தியா சைனான்னு சொல்லும் போது தான் ஒரு ரீசன் தோணுது. ஆனா இது எவ்வளோ தூரம் எனக்கு உண்மைன்னு தெரியல. பட் என் ஃப்ரெண்டு யூஎஸில் இருந்தவன் சொன்னது என்னன்னா, சரி இது வந்து ஏதோ ஒரு ஃபேக்டை ஹிடன் பண்ணுறதுக்கு, ஏதோ நீங்கள் மறைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி அரசியலில் வந்து எப்போவுமே பண்ணுவாங்க. குளோபல் வந்து ஃபுல்லாகவே ஒரு நியூஸில் ஃபோக்கஸ் பண்ணிட்டா நீங்கள் உள்ளே ஏதாவது பண்ணி யாருக்குமே தெரியாமல் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு நியூக்ளியர் டெஸ்ட்டோ இல்லை ஏதோ நியூக்ளியர் டெஸ்ட்னு நான் சொல்ல, பட் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் மறைக்கணும்னா இது பண்ணலாம். அப்படின்னா அது எப்படிடா இந்தியன்ஸு சைனா மட்டும்தானே, அது எப்படி குளோபல் இதாகும்னா, இந்தியாவில் உலகத்திலே அதிகமாக பாப்புலேஷன் இருக்கிற நாடு எது? ஆப்வியஸ்லி இந்தியா அண்ட் சைனா. அதுலேருந்து சோஷியல் மீடியா மூலம் வெளியே வந்துச்சுன்னா அதுதான் உலகத்தை ஃபுல்லாகவே ஆக்கிரமிக்க போகுது. ஒரு 60-70-80% அதுவே தான் வந்து டாக் ஆஃப் த நியூஸ் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதை ஃபுல்லாக அங்கே ஃபோக்கஸ் பண்ணி விட்டு நீங்கள் சொன்ன மாதிரி சஸ்பென்ஸில் சாக விட்டு மிச்ச டைமில் நம்ம என்ன உள்ளே பண்ணணுமோ அதை பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறது. வெரி ட்ரூ ரைட். நீங்கள் இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் யாருமே இஸ்ரேல், பாலஸ்தீனம், யுக்ரைன், ரஷ்யா இந்த மாதிரியான விஷயங்கள் அது ஒரு பேக் ஸ்டெப் எடுத்துருது. இங்கேயே நம்ம நாட்டில் வந்து நம்ம மற்ற விஷயங்கள் அடுத்தது வந்து நம்ம ஏதாவது இங்கே ஆஸ்திரேலியாவில் வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஏதோ இந்த நெட் ஜீரோ நம்மளும் இங்கே எமிஷன்லாம் 2035 அப்படின்னாங்க. இந்த 2 நாளாக பேசலையே, பேச மாட்டாங்க. இந்த 2 நாள் அதை பற்றி இது வந்து ரொம்ப ரொம்ப பழைய டெக்னிக் தான், எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது. ஆனால் அது பண்ணுறாங்க. இது இந்தியாவிலையும் ஃபாலோ பண்ணப்படுது. ஒரு ஹீரோ கொண்டு இன்னொரு ஹீரோ பற்றி தெரியாமல் இருக்குன்னா வேற எதையாவது வந்து அவன் ரிலீஸ் பண்ணும்போது இவன் எதையாவது ரிலீஸ் பண்ணி விட்டு ஒரு மற்ற இது வந்து பண்ணுறது தான் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து இந்த நாட்டாமன்னு சொன்னீங்கல்ல, அந்த நாட்டாம வந்து அது நல்லா பண்ணுறாரு போல ட்ரம்ப். அது துண்டை அப்படி போட்டுட்டு உள்ள கை விட்டு கரெக்ட் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அதில் ஒரு கிளாஸ் போட்டிருக்காங்க. இதுவும் மற்ற துண்டை கையில் போட்டு இப்படி பண்ணால் அது வந்து பேரம் பேசுறது. இங்கே துண்டும் கிடையாது, கையும் அது பேரம் பேச எப்படி நான் இப்போ சொல்கிறேன். இது வந்து ஒரு கிளாஸ் வந்து போட்டிருக்காங்க. இதுவும் வந்து எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியல. அது ஃபுல்லாக அந்த இது படித்தா தெரியும். அதில் வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் அங்கே யூஎஸில் இருக்குன்னா, அங்கே வந்து நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை ஒரு சாஃப்ட்வேரில் ஏதோ இருக்குது ஆரம்பிக்க போகிறீங்கன்னா, அந்த கம்பெனி வந்து அந்த ஸ்டேட்டோட செக்ரட்டரி வந்து நீங்கள் தனியாக டீல் பேசிக்கலாம். இது வந்து ஓப்பனாகவே இருக்குது. டீல் பேசிக்கலாம் இந்த சென்ஸ், நான் இதை இங்கே ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு இவ்வளோ பேர் வேணும், இல்லை H1Bயில் வருவாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே நீங்கள் 100K கொடுக்க தேவையில்லை, அந்த டீலை வந்து நீங்கள் மேக் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி ஒரு கிளாஸே இருக்குது. இது என்னது துண்டு போட்டு நீங்கள் இது பண்ணுறது தானே, ஓகே நம்ம செட்டில் பண்ணிக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்குன்னே ஒரு கிளாஸ் போட்டு வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. இதுதான் நீங்கள் சொன்ன அந்த கேபிட்டலிசம். அதான் இதுல தவறு ஒன்றும் தெரியல எனக்குன்ற. இது அவர் நான் சொல்லலை, இது இருக்குன்னு தான் சொல்கிறேன். இல்லை இது வந்து பண்ணக்கூடிய கம்பெனிகளுக்கால் வந்து அந்த ஒரு கட்சி, அந்த ஆளுங்கட்சி இல்லை ஒரு ரிபப்ளிக்கன் அப்படின்ற அந்த பார்ட்டி அவங்களுக்கு மட்டும் சாதகமாக இருக்கும்னா அது வேற விஷயம். இது நாட்டுக்கே சாதகமாக இருக்கும் கூடிய விஷயத்தில் அதில் தவறு இல்லை அப்படின்ற நான். ஏன்னா நீங்கள் சொல்கிறது துண்டுக்குள்ளே போட்டுன்னா, இப்போது நான் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிள். அடுத்த வருஷம் தேர்தல் வருது ஊரில், நான் ஒரு எவ்வளோண்ணா 10 கோடி இறக்குறேண்ணா, அது வேற விஷயம், ஓகேவா? இல்லை ஆனால் அந்த கம்பெனியாக போய் இப்போ நம்ம அதுவும் சரி ஓகே, அந்த சிவாஜி படத்தை சொன்ன கம்பெனி இருந்துச்சு ஒரு 10C வளர்ச்சி நிதிக்கு ஒரு 10C கொடுத்துட்டீங்களா? இல்லை அந்த மாதிரி தவறாக வந்து போனால் கஷ்டம்தான். இப்போ கோலா கம்பெனி ஆரம்பிக்கிறோம், நிலம் கொடுங்க. See that's we have seen that there so many movies, so many விஷயங்கள் அதை சுற்றியே நடந்திருக்கு. அது எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயன்றது நம்மளுக்கு தெரியும், பட் அது நடந்திருக்கு. இது நீங்கள் சொல்கிறது அந்த மாதிரியான ஒரு கான்டெக்ஸ்டில் போணுச்சுன்னா அது தவறாக முடியும். இல்லை ஒரு அஃபிஷியலாக போச்சுன்னா பரவாயில்ல. அண்ட் நம்ம ஒரு
ட்ரம்ப்பே பார்த்தீங்கன்னா இப்போ அவர் பிரசிடென்ட், பட் ஹீ இஸ் நோன் ஃபார் பிஸ்னஸ் மேன். எஸ் யா யா அவர் வந்து எதா இருந்தாலுமே இதில் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது அவர் மைண்ட் வந்து கிளியராக இருக்கும். இப்போ இதுலேயும் நீங்கள் சொல்கிறது பாயிண்ட் வேலிட்னு சொல்கிறேன், இப்படியும் இருக்கலாம்னு சொல்ல வரேன் நான். ஆமாம், இவ்வளவு விஷயங்கள் எங்களை வச்சு உங்களுக்கு இருக்கிறப்போ அந்த விஷயத்தை வச்சு நானும் சம்பாதிச்சுக்கலாம்ல. ஆமாம், கண்டிப்பா. என்ன தப்பு அப்படின்னு அவர் கேட்பாரு. கண்டிப்பாக கேட்பாரு. இல்லை, அதை ஆதரிக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க. இப்போ அங்கே அதுதான் அவங்களோட தானே வந்திருக்காரு மகாராஷ்டிரா, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். சரி, ஓகே. ஆனால் நம்ம இது பண்ணனால ஏதாவது புதுசு தான் நம்ம பேசின மாதிரி புது விசாலாம் இந்த மாதிரி ஆறாம் இம்பேக்ட் ஏதாவது இருக்குமா அப்படின்னு வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்தியாவில் இம்பேக்ட் இருக்கலாம், யூஎஸ்லேயும் ஏதாவது இம்பேக்ட் இருக்கலாம் இல்லையா? ரெண்டு சைட்லேயுமே ஏதாவது இம்பாக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஊர் சுற்றி பார்க்க போகிற இது இல்லைல்ல, ஊர் சுற்றி பார்க்க போகிறோன்னா ஏதோ 10 ரூபா இருக்குது போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அங்கே போய் வாழணும் அப்படின்னு நினச்சா $1,00,000 வேணும். யாராவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இனிமேல் இந்தியாவில் அது மாதிரி ஒர்க் அவுட்டும் ஆகாதுல்ல. நான் இப்போ தனிப்பட்ட முறையில் என்கிட்ட $1,00,000 இருக்குது, குத்தா எனக்கு வந்து விசா கொடுத்துருவீங்களா? H1B அதுவும் கிடையாது, கம்பெனி தான் கொடுக்கணும். கம்பெனிக்கு இருக்கிற மார்ஜினே சங்கமே அபராதத்தில் ஓட ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் பண்ணா வாய்ப்பே இல்லை. ஸோ ப்ராக்டிக்கல் லிட்ரலி பார்த்தா ஆனால் யாருமே பண்ண மாட்டாங்கன்னு தான் தோணுது இல்லையா? பெரிய பெரிய அமேசான் கூகுளே இதை பண்ணுவாங்களான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. நீ ஒன்றும் அவ்வளோ நீங்கள் சொன்ன கான்டெக்ட்ல அமேசான் கூகுள் பண்ணும் தானேண்ணா? அவங்க துண்டை போட்டு வேறம் பேசி முடிச்சுட்டு வந்துருவாங்க தானே? அவங்க பண்ணலாம். துண்டை போட்டு வேறம் பேசணும், துண்டை போட்டு வேறம் பேசக்கூடிய ஆட்கள் தானே அவங்க. ரீசெண்டாகவே எல்லாரும் பார்த்தோம்ல, ஆப்பிள் ரிலீஸ்க்கு முன்னாடி டிம் குக் உள்ள போனாரு, ஒரு ஏதோ கோல்டன் ஏதோ ஒரு அவார்டு மாதிரி கொடுத்தாரு. ஐஃபோன்லாம் இப்போ அதே காசுலேயே வந்துருச்சு. இதெல்லாம் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க ஐஃபோனோட விலை பயங்கரமாக ஏறப்போகுது அப்படி இப்படின்னு. அதெல்லாம் செம்ம சர்ப்ரைஸ். கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி தலைவரை போய் பார்த்தாரு, சுமூகமாக பேச்சுவார்த்தையை முடிச்சு விட்டு தலைமை யோசிச்சிருப்பான். ஆப்பிள் ஓகே முடிச்சு விட்டாச்சு, இந்த அமேசான் கூகுளும் துண்டு போடணுமே, ஒரு துண்டை போடணும். இவர் சொன்ன மாதிரி இவரே சொன்னார் பாருங்க, ஹையஸ்ட் அமேசான் தான். இப்போ ISHNB வந்து அமேசான் தான் இந்தியாவில் இருந்து வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாலோட் பை TCS. ஐ திங்க் TCS த ஒன்லி இந்தியன் கம்பெனி. இந்த லிஸ்ட்லேயே TCS மட்டும்தான் இருக்குது. இன்ஃபோசிஸ்லாம் பின்னாடி தான் இருக்குது டாப் 5ல. ஸோ TCS, அதுக்கப்புறம் கூகுள், மைக்ரோசாஃப்ட் அதெல்லாம் இருக்குது. ஆனால் முக்கால்வாசி வந்து அவங்க அமெரிக்கா கம்பெனி இருக்கனால அதை பண்ணியிருக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ அவன் கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருப்பாரு. TCSலாம் எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் சம்பளமே அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. 88 லட்ச ரூபா கொடுத்து ஒரு நாளெலாம் அனுப்பிடவே மாட்டாங்க. ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்துட்டு ஆஃப்ஷோரில் இருந்து புதுசாக வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதை தான் நம்ம இப்போ பேசணும். இனிமேல் வர மாட்டாங்க போவாங்களா அப்படின்றது. ஸோ அதோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக நினைக்கிறேன். அண்டு அங்கேயே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது இம்பாக்ட் இருக்கா? லைக் அதான் இப்போ ட்ரம்ப் என்ன யோசிச்சு பண்ணாருன்னு தெரியல. பட் நம்ம மறுபடியும் இன்னொரு US ஃப்ரெண்ட்டை தான் பேசிட்டு இருந்தோம். அவர் ஆக்சுவலாக இப்போ இங்கே இருக்காரு. அவர் வந்து சொல்கிறாரு, இது என்னமோ அமெரிக்கன்ஸுக்கு இல்லாத மாதிரி சொல்கிறாரு, கடைசியில் வந்து இது அட்வான்டேஜ் அங்கே உள்ள இந்தியன்ஸுக்கு தான் அப்படின்றாரு. அது எப்படி இந்தியன்ஸுக்கு அப்படின்னு எனக்கே புரியல. அது எப்படி இந்தியன்ஸுக்கு அப்படின்னீங்க? நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். நம்ம இது டீக்ரேட் பண்ணுறதுக்காக சொல்ல அமெரிக்கன்ஸை. அவர் சொன்னது என்னென்னா, பர்டிகுலர்லி இன் சாஃப்ட்வேர் இருக்கிறவங்க வந்து இந்தியன்ஸ் ஆர் ஆல்ரெடி ஓவர் டேக்கிங் அமெரிக்கன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். அமெரிக்கன்ஸ் வந்து இந்தியன்ஸுக்கு போட்டியே கிடையாது சாஃப்ட்வேர்லலாம். அவங்க ஆல்ரெடி இந்தியன்ஸ் தான் கொஞ்சம் கெத்து. இப்போ இந்தியன்ஸு காம்படிட்டராக வரனா ஒரு இந்தியன்ஸ் இல்லை ஏஷியன் வேறு யாரும் தான் வரும். இப்போ நீங்களும் உள்ள வர போகிறது இல்லை. அப்போ நாங்கள் மட்டும் தானே எங்கள் ராஜா, எங்கள் பாரு எங்களுக்கு தான் H1B விசா இருக்குது, நாங்கள் மட்டும் தான் 100K இல்லாமல் ரெடியூ பண்ணிக்குவோம். ஸோ பார்த்துக்கோ, ரேட் எனக்கு என் ரேட் இதான்டா இல்லை, அந்த 100K பிரித்து 10-10K வருஷத்துக்கு கொடுத்தா கூட ஓகே தானே? இது ஒரு நல்ல ஆங்கிள். இந்த ஆங்கிள் நம்ம யோசிக்கவே இல்லை. நானும் யோசிக்கவே இல்லை. அதான் இப்போது என்ன நடக்கும், ஒரு சின்ன பூமி, இதில் இவ்வளோ தான் நிலம் இருக்குது, இந்த நிலத்தில் இவ்வளோ பேர் இருக்க முடியும் அப்படின்னு இருக்கும்போது, எங்கே நிலம் இருக்குது ஆட்கள் இல்லையோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆளுங்க போவாங்க. அமெரிக்கான்றது இவ்வளோ பெரிய நிலப்பிரிவு இருக்குது, ஆஸ்திரேலியான்றது இவ்வளோ பெரிய நிலப்பிரிவு இருக்குது. அப்போ அங்கே மக்கள் வரணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு அதுதான் வந்து ஒரு நேச்சர், அந்த தன்மை இருக்குது. அந்த தன்மையை புரிஞ்சு இந்த விஷயங்கள் மீது எல்லாமே அரசியல்லாம் இருக்கட்டும். இப்போ இவன் க்ளோஸ் பண்ணுறான், டோரை க்ளோஸ் பண்ணுறான், அமெரிக்கா க்ளோஸ் பண்ணுறான்னா வேறு எவனாவது ஓப்பன் பண்ணுவான். இதுவும் அதே தான். இப்போது அமெரிக்காவில் இருக்கிறவன் தான் க்ரீமு. அங்கே வந்து உள்ள இப்போ அங்கே போகணும்னு நினச்சாலே அங்கே எடுக்கணும்னு ஒரு கம்பெனி டிசைட் பண்ணுதுன்னா அவன் க்ரீம் இல்லையா? அதுதானே இப்போ இருக்கிற இது. அந்த க்ரீமை உள்ளே விடாமல் வந்து அரசியலோ இல்லை அந்த அரசாங்கமோ தடுக்குது அப்படின்னா, வேற ஒருத்தன் இந்த சிந்தி சதர்னதை சாப்பிட்டாலே SPB ஆயிடுவேனடா அப்படின்ற மாதிரி இருக்காங்கல்ல. ஏன்னா இது ரீசெண்டாக பார்த்த நியூஸ் வந்து ஐரோப்பா காண்டத்தில் ஃபின்லாண்ட்
ஸ்வீடன், இந்த 2 நாடுகளுமே பிஆர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து ஸ்வீடன்லாம் முன்னாடியே வந்து ஸ்டூடெண்ட் விசாஸ் வந்து வாஸ் வெரி வெரி ஈஸி. பட் ஆனால் அதுக்கப்புறம் யூரோப்பில் வந்து இருக்கிறது, வேலை எடுத்து இருக்கிறதுன்றது ஒரு பெரிய இது வருது. பட் நவ் ஸ்வீடன் அண்ட் ஃபின்லாண்ட் ஹவ் ஸ்டார்டட் டூயிங் இட். ஆமா, இப்போ என் தம்பி ஸ்பெயின்ல இருக்கான், அங்கேயுமே வந்து இப்போ பிஆர்லாம் ஓப்பன் ஏன் நல்ல நாடு இல்லையா? அதுவும் நல்ல கண்ட்ரி தான். நெதர்லாண்ட்ஸா, ஓ மதர்லாண்ட் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து போகலாம். அந்த நாட்டெல்லாம் தப்பே இல்லை தான். நல்ல அங்கேயும் நல்ல இயற்கை சூழ்நிலைகள் இருக்குது, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, நல்லா வந்து ஒரு என்ன பனி பெய்யும், குளிரும், எல்லா இடத்துலையும் தான் இருக்காங்க. கனடாவில் இருக்காங்க, அமெரிக்காவில் வந்து நியூயார்க்லேயும் தான் பனி பெய்யுது இருக்காங்க. போன 3 மாதம் போனால் பழகிரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் நிஜமான இம்பேக்ட் அப்படின்னு கேட்டால் இன்றைய தேதிக்கு சொல்ல தெரியல. மேபி பணம் ஒரு விஷயமாக இருக்கலாம். யூஎஸ் டாலர் அந்த 88 ரூபா அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் மற்ற இடங்களிலோ மற்ற நாடுகளிலோ கிடைக்காம இருக்கலாம். பட் வாழ்வாதாரன்றது இந்தியாவில் நல்லா இல்லை அப்படின்னு ஒருத்தன் முடிவெடுத்து ஒருத்தன் போகிறான், வெளில போகணும்னு நினச்சிட்டான்னா உலகமே அவனுக்கு எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இம்பேக்ட், விச் இஸ் நாட் அ பேட் திங். ஒரு மாதிரி எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. சரி, அடுத்த நாடு என்ன, நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் என்ன, இதான் இந்த மாதிரி வந்து எங்கெங்க பாலிசிஸ் ஓப்பன் ஆகும். பேசிட்டு இருக்கீங்க லாஸ்ட் நம்ம இமிகிரேஷன் பற்றி இங்கேயும் வராதீங்கன்னு பீதிகளை இப்போ எங்கே தான் போகிறது அப்படிங்கிற மாதிரி. இல்லை வராதுன்னா வராதுன்னு எப்போ சொல்ல ஆரம்பிப்போம்? தேவை எப்போ முடிஞ்சதோ, சிங்கப்பூர் தேவை முடிஞ்சது, நிப்பாட்டினாங்க. அவ்வளோ நூறு இடம், அதுலேயே 6 மில்லியன் பேர் இருக்காங்க, முடிஞ்சது, போதும்பா அப்படின்ட்டாங்க. இந்த கவர்மெண்ட் தான் எல்லாம் பண்ணுன்னா நம்ம மேலேயும் சில தவறுகள் இருக்குது. அதை நம்ம ஓப்பனாக வீடியோவில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சும்மா அவங்க தான் இப்படி பண்ணிருக்காங்கன்னா நம்மளும் பல விஷயங்களில் பண்ணியிருக்கோம் தவறுகள். இன் டேர்ம்ஸ் ஆஃப் அசிலமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் மூலம் இல்லீகல் H1B விசா பீப்புளே ஏகப்பட்டவர் இருக்கிறதா தகவல் இருக்கு. நீங்கள் இந்த நலத்தமையந்தின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. ஆமாம். அதில் வந்து அப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் ரொம்ப சிவியராக இருந்துச்சு. ஆமாம், என்ன தெரியல, இங்கே உள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் இது பிஆர் ஏதோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு டைவர்ஸ் பண்ணுறது வந்து அதுக்கு ஆட்கள்லாம் வந்து ஒரு மாதிரி பிசினஸாவே இருந்தது. அப்போ வந்து ரொம்ப சிவியரா இருப்பாங்க. போலீஸ்ல வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க, ரெண்டும் ஒரே வீட்டில் வாழ்றாங்களா அப்படின்னு. நலத்தமையன் படம் பார்த்தீங்கனாலே நான் தமிழரசி சேனல்லே நான் போட்டிருக்கேன் பற்றி, யூஎஸ் பற்றி இதை போட்டிருக்கேன். இந்த ரீசெண்டாக கூட யூஎஸ்ல செயின்லாம் கட்டிலாம் அனுப்புனாங்கல்ல, இல்லீகல் அந்த டங்கி ரூட்ஸ்ல இருந்து வர்றாங்க. மோர் இன்ஃபர்மேஷன் வேணா நீங்க அந்த தமிழாசி வீடியோ கூட பார்க்கலாம். பட் இந்த மாதிரி நம்மளும், நான் ஃபுல்லாக அதை சொல்லணும்னு விரும்புகிறேன், பட் இது அதுதான் நடக்குது, நம்மளும் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி பண்ணும்போது கவர்மெண்ட்டுக்கு அந்த இல்லை எனக்கு அந்த அது வந்து மோர் ஆஃப் விச் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது அந்த அந்த ஆங்கிள்லேருந்து நீங்கள் கவர் பண்ணி அது வந்து அந்த இதில் இருக்குது. பட் இவர் சொல்கிற அந்த இதுக்கு நான் சப்போர்ட்டிங்காக சொல்கிறேன். லைக் இந்த அளவுக்கு வீடு வாசல் நிலம்லாம் விற்று எப்படியாவது நான் போகணும் அப்படி அந்த ஒரு கிரேஸ் இருக்குல்ல. ஆமாம், அதுக்காக இல்லீகல் வேஸில் மூவ் பண்ணுறதும் தப்பு தான். அதனாலே இந்த கவர்மெண்ட் அந்த மாதிரி டிஸ்டன்ஸை எடுக்க வேண்டிய இல்லை. நிஜமாவே நீங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு வெளிநாடு போகணுன்னா நிறைய நாடுகள் இருக்குது, நிறைய அழகழகான நாடுகள் நல்ல ஒரு நிலைமையில் இருக்குது. அங்கே போய் நல்ல வாழ்வாதாரம் நீங்கள் இருக்கலாம். அமெரிக்கா மட்டும் இல்லை. ஏன்னா நிஜமாவே வந்து அமெரிக்காவை குத்தம் சொல்லணும் இல்லை, ஆனால் குத்தம் தான் அது வந்து குத்தணும், அவனுங்களெல்லாம் குத்தணும் அப்படின்னு தான் தோணும். டிமாண்ட் அண்ட் சப்ளை தானே. இன்னொரு சின்ன இம்பேக்டான ஃபியூச்சரில் தான் தெரியும். ஏன்னா இப்போ வந்து ஒரு காலேஜ் இன்ஜினியரிங் பிஜிலாம் முடிச்சுட்டு வர்றதில் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, அட்லீஸ்ட் ஒரு 10% இல்லை 10 to 20% யாராவது ஹையர் ஸ்டடீஸ் போகணும். அதில் பர்டிகுலராக யூஎஸ் போகணும், நீங்கள் சொன்ன மாதிரி யூஎஸ் போகணும், இல்லைன்னா வெளிநாட்டில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ 100,000 ஆப்வியஸ்லி யாரும் ட்ரை பண்ணாதனால ஆல்ரெடி இந்தியா காம்படிஷனில் வேர்ல்டு தான். ஸோ இன்னும் கொஞ்சம் இன்டர்னல் காம்படிஷன் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு சின்ன இம்பாக்ட் வந்து இருக்கு. பட் பார்க்கலாம். இல்லை இது எந்த மாதிரி ஆகும்? அது பாசிட்டிவாக சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, will more work come to offshore கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி இருக்கும் வாய்ப்பு இருக்கு. கரெக்ட், நிறைய வேலைகள் ஆஃப்ஷோர் இருக்கிறோம். அப்போ ஆஃப்ஷோரில் இருக்கிறவங்களுக்கு சம்பளமும் அதிகமாகும். இல்லை அதுதான் நான் அந்த தெரியல, அதுதான் நமக்கு தெரியல. அது போகும்போது தெரியல. ஆனால் ஒரு விஷயம் நம்ம பேசுன மாதிரி தான், இவ்வளோ காசு கொடுத்து யாரையும் அனுப்ப மாட்டாங்க. எனக்கு இருக்கிற மார்ஜினை சங்கமே ஆவரத்தில் ஓட. அதனால ஒன்று இவர் சொன்னார் பார்த்தீங்களா, அது நல்ல பாயிண்ட். அங்கேயே இருக்கிறவங்களுக்கு நல்ல வாழ்க்கை எப்படியா கதை உமுறதுக்குள்ள நான் உள்ள வந்துட்டேன்டா சாமி. இனிமே எனக்கு ஏன்னா அங்கே இருக்கிற கம்பெனிகள் என்ன பண்ணுவான், புதுசாக எடுத்தா 100,000 இருக்கிறவனுக்கு ரெனிவலுக்கு இவ்வளோ கொடுத்துருவோம். அந்த காசுக்கு இங்கே இருக்கிற 10 பேரை ரெனிவ் பண்ணி அவனுக்கு வாழ்க்கை. அவன் என்ன சொல்லுவான், இந்த சம்பளம்லாம் பத்தாது, எனக்கு வேணும், இல்லைனா வேற கம்பெனி மாற்றிக்கிறேன் அப்படிமா. உனக்கெல்லாம் அந்த வாழ்க்கையை பாரு. இவர் சொன்ன பாயிண்ட் நல்ல பாயிண்ட். ரெண்டாவது நீங்கள் சொன்னது புதுசாக வர பதிலாக ஆட்கள் வந்து வேலையை ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. நமக்கு இங்கே ஆஸ்திரேலியாவில் இப்போ இந்த ஏஎன்சி வெஸ்ட்பேக்கு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஓவர்சீஸுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்கல்ல. இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்திருந்தது, இங்கே இருக்கிறவங்க லே ஆஃப் பண்ணிவிட்டு ஓவர்சீஸில் ஹையர் பண்ணுறாங்க காசு கட்டிங்காக.
அதுதான் நடக்கும். ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பெரிய கம்பெனி அது ஈஸியாக பண்ணிடுவாங்க. அமேசான் ஆகட்டும், மெட்டாவாகட்டும், கூகுள்லாம் ஈஸியாக உனக்கு என்னப்பா இன்னொரு 5 லட்சம் தானே வச்சுக்கோ, 5 லட்சம் இந்தியாவில் 5 லட்சம் அவனுக்கு சம்பளம் கொடுக்குறது பெரிய விஷயமா இருக்காது. 5 லட்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ, நான் சொன்ன வேலையை முடிச்சு தந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்குவான். பட் அதான் ஆனால் யூஎஸ்க்கு கூப்பிட மாட்டான் கண்டிப்பாக. ஓகே ஓகே, பட் கோயிங் ஃபார்வர்ட் என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு நீங்கள் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. இது கோயிங் ஃபார்வர்ட் இல்லையா? கோயிங் ஃபார்வர்டில் ஒன்று தோணுச்சு. அது இட்ஸ் ஜஸ்ட் அந்த நீங்கள் இல்லை நீங்கள் பேசுங்க. நான் அதை அது அந்த பப்புள் எப்போ பர்ஸ்ட் ஆகும். ஓகே, ஒரு பப்புள்னு நம்ம முன்னாடிலேருந்து இந்த Y2K பப்புள் அது இது இல்லை. நானும் கிட்டத்தட்ட அதே தான் நினச்சேன். அந்த பொதுவாகவே நான் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் உடைய ஒரு ஆள் தான். நான் இந்த மாதிரி குளோபலைசேஷன்லாம் ஆகிட்டு இருக்கு, உலகம் நல்லா இருக்குப்பா, அந்த யாதும் முறை யாவரும் கேள்வி நம்ம தமிழில் சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு போல. அங்கே போகிறான் தமிழன், எங்கே போகிறான் இந்தியாக்காரன், அங்கே ஸ்பெயின் போகிறான், போர்ச்சுகல் போகிறான், ஜெர்மனி போகிறான், எல்லா இடத்துலையும் செட்டில் ஆகிறாங்க. இனிமேல் அந்த ஒரு கன்ஃபைன்ட் ஸ்பேஸு அதெல்லாம் இல்லாமல் எல்லாருமே குளோபலைசேஷன், எல்லாருமே ஒரே ஆட்கள் தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒவ்வொன்றா இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது, இங்கே நடந்த ப்ரொட்டஸ்ட் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போதெல்லாம் பார்க்கும்போது, இந்த நம்ம ஜாதிலாம் சொல்கிறோம்ல, ஜாதி ஒன் லேயர் ஆஃப் நம்ம சூப்பர் டீலக்ஸ் சொல்கிற மாதிரி அது 1 லேயர் ஆஃப் பிரிவினை, இது இன்னொரு லேயர் ஆஃப் பிரிவினை. எல்லாத்துக்குமே இந்த நீங்கள் இதுதான் நான் இதாக சார் எல்லாத்துக்கும் பிரிவினை விட மாட்டாங்க போல். இந்த பிரிவினை கோடு நான் போட்டுகிட்டே தான் பார்ப்பேன். நீ எவ்வளோ நாள் அழிக்க முயன்றாலும் கோடை நாங்கள் போட்டுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு அந்த முதலாளித்துவ நாடுகள் சொல்கிறதாகட்டும் சரி, பணம் இருக்கிறவங்க சொல்கிறதாகட்டும் சரி, அது நடந்துக்கிட்டே தான் இருக்குமோ. ஃப்ரெண்டு ஒன்று சொன்னது அந்த கோயிங் ஃபார்வர்ட் என்ன சொல்கிறான்னா, இது இன்றைக்கி நடக்கிற ஒரு விஷயந்தான். நாளைக்கு டெமோக்ராட்ஸ் ஆட்சிக்கு வந்தால் கொல்லாக்கோட்டையும் அழிச்சிட்டு முதல்லேருந்து எல்லாத்தையும் முதல்லேருந்து தெளிவாங்க. அது ஆக்சுவலி நான் மனசில் வச்சுருந்தேன். நம்மளால எப்படி தெரியல, எல்லாமே மயமாக சைன் போடுவார். திடீர்னு நாளைக்கே உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்றார். பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிட்டு டபக்குன்னு உங்கள் வீட்டு பிள்ளையா மன்னிச்சிருங்கன்னு கேட்க கூட வேணாங்க, நானே என்ன மன்னிச்சுக்கிறேன் பாடம் பண்ணியிருக்காருல்ல. வேகமாக ஒன்று பண்ணுவார். நான் இது பண்ணிட்டேன் விளையாட்டு அந்த மாதிரி நம்பிட்டீங்க அப்படின்ட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி இருந்தால் செம்ம ஜாலி தான் ப்ரோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்களோட வியூஸ் எல்லாம் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ப்ளஸ் இன்னும் வேறு ஏதாவது நாங்கள் கவர் பண்ணலை அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அதையும் எங்களுக்கு சொல்லுங்கள். வீல் கவர் இட் அகேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் உங்களுக்கு வீடியோ. ஆமாம், வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நம்ம அந்த ரியல் ஃபேக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்கோம். அவ்வளோ பேனிக்காக தேவையில்லை, பேனிக் ஆகாமல் இருக்க வேண்டிய விஷயமும் இல்லை. ஆனால் பட் எக்ஸிஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு எந்த பரவாயில்ல. நம்ம ஒரு வீடியோ நம்ம கொஞ்சம் லேட்டாக போட்டனால நமக்கு அஃபிஷியல் நியூஸே வந்துருச்சு. யூஎஸ் செக்ரட்டரியே அவங்களே சொல்லியிருக்காங்க, ரொம்ப பயப்படாதீங்க. சாரி, யூஎஸ் ப்ரெஸ் செக்ரட்டரி அவங்க சொல்லியிருக்காங்க, பயப்படாதீங்க. இது இனிமே புதுசாக விசா அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு தான், அங்கே இருக்கிறவங்க பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் இஸ் அ குட் நியூஸ். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பயந்து போயிருக்காங்க, அடுத்து என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். போத் தமிழ் ஆசி and Mosari Talks. Yes. See you in the next video. Bye. Bye.